ஆஃப்டர் லாங் டேஸ் இது ஒரு லென்த்தி வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் குயிக்காக பேசி முடிச்சிடல பிகாஸ் ஆஃப் எனக்கு டைம் இல்லை. நான் நாளைக்குள்ள அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய டிஎம்ஸில் எனக்கு வருது, நான் ஃபுல் டைம் எடுக்கலாமா அப்படின்றது நிறைய டிஎம்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ இது ஒரு வீடியோவே போட்டுருவோம். ஏன்னா பண்ண எல்லாத்துக்குமே வந்து ஒரு புரிதல் இல்லை ட்ரேடிங்கை பற்றி. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். சரி, ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு எதனால் வந்து உங்களுக்கு இந்த ஆசை வருது அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டீங்க. மற்றவங்க பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து தான் உங்களுக்கு இந்த ஆசை வந்திருக்கு. இந்த காலேஜ் டைம் நீங்கள் இந்த ஸ்கூல் டைம் நீங்கள் படிக்கும்போது தெரியும் காலேஜ் வந்து 3 வருஷம் தான் அப்படின்னு. பட் இந்த ட்ரேடிங் நீங்கள் வரும்போது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே 2 மாதத்தில் கற்றுக்கலாம், 3 மாதத்தில் கற்றுக்கலான்னு உங்களுக்கு ஆசையை காமிச்சிருவாங்க. ஸோ அப்போ நீங்களும் என்ன நினைப்பீங்க, 2 மாதத்தில் கற்றுக்கலாமா, 3 மாதம் உங்கள் மேலே தப்பு இல்லை, காமிக்கிற அவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. உள்ளே வந்தாலும் இவ்வளோ சம்பாதிக்கலாமா, அவ்வளோ ஆசையை தூண்டி விட்டுருவாங்க. நம்மளும் நம்பிடுவோம். ஏன்னா அப்போ தான் நம்ம நீ யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணாலே முன்னாடி வரது அதுதானே. நான் இன்றைக்கி இண்டிகேட்டர் வச்சு இவ்வளோ சம்பாரிச்சிட்டேன், நான் இவங்ககிட்ட சேர்ந்து இவ்வளோ சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னு தானே வருது. அப்போ அதை பார்க்குற நம்ம தான் செய்வோம். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்பாதீங்க. அது எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் உங்களைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கி உங்கள்கிட்ட இருந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக தான். நீங்கள் இப்போ கூட நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, ட்ரேடிங் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னா அது பார்த்த கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து மோட்டிவ் ஆகும். ஓகே, நம்மளும் ஃபுல் டைம் பண்ணணும், இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், வேலையை குயிட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் டைம் ட்ரேடிங் பண்ணுறோம். அந்த ஒரு ½ hour to 1 hour இல்லை அந்த ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு மோட்டிவ் இருந்துக்கிட்டே இருக்கும், ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு. ஆஃப்டர் தட் அது கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அது எதனால் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் மறுக்க அந்த வீடியோ பார்க்க நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருக்கீங்க. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையவே நாசமாக்கிடும். உண்மையில அதுதான். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அதுதான் நடக்குது, இன்க்ளூடிங் மீ இன் மை பாஸ்ட். பார்த்திங்கன்னா நான் இதே மாதிரி தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருந்தேன். எனக்கு நல்ல ஒரு ஒர்க் கிடச்சி, அதாவது நான் படித்த இதுலேயே எனக்கு ஒர்க் கிடச்சி, நான் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டேன். எனக்கு ஆஃபர்லாம் வந்துச்சு, அதையும் இக்னோர் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் பண்ணணும் அப்படின்னு உட்காந்தேன். அப்புறம் தான் எனக்கு ரியாலிட்டி தெரிஞ்சு இது வந்து ஜஸ்ட் நான் ஒரு சைட் பிஸ்னஸாக தான் வச்சுக்க முடியுமே தவிர மெயினாக பண்ண முடியாது. அப்படி நம்ம மெயினாக பண்ணணும் அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸை நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ அந்த திறமை நம்மளுக்கு இல்லை, பேச்சு திறமை இல்லை. அப்படின்னும் போது ஒரு கோர்ஸை விற்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து திறமை இல்லை, ஒரு ஸ்டேஜ் ஏறி நின்று பேசி அதை வந்து கூவுன்ற அளவுக்கு நம்மக்கிட்ட திறமை இல்லை அப்படின்னா ஃபுல் டைம் ட்ரேடிங் எடுக்க வேண்டாம்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு அதெல்லாம் இருக்குது, நான் நல்லா பேசுவேன், நிறைய பேர்த்த நான் வந்து ஈஸியாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவேன், அந்த ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைம் பண்ணுங்கள். தாராளமாக அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அந்த சேனலை ஆரம்பிங்க, வீடியோஸ் போடுங்க. இப்போலாம் யூடியூப் இன்ஸ்டா திறந்தாலே நான் கோல்டில் செல் பண்ணிட்டேன், கோல்டில் மைரோ பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நிறைய வீடியோஸ் வந்துருக்கு. அதெல்லாம் பார்த்து எல்லோரும் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதை நம்பி லிங்க்ஸு அது இதுன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த ஐசிடி கற்றுக்கிறவங்களும் உண்மையில ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்காங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஐசிடின்றது ஒரு டைப் ஆஃப், அதை நான் சொல்ல விரும்பல. ஸோ அது யாருக்கும் யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும் எதுக்காக அந்த ஐசிடி வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க. அந்த ஐசிடி வந்ததுக்கப்புறம் தான் லாட் ஆஃப் ட்ரேடர்ஸே வந்து இன்வால்வ் ஆனாங்க. நிறைய ட்ரேடர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. இந்த 2020 முன்னாடி வரைக்கும் அந்தளவுக்கு யாருமே இல்லை. ஐசிடி 2022 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுக்கு முன்னாடியே இருக்குது. 2022 மாடல் வந்ததுக்கப்புறம் நிறைய ட்ரேடர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அவர்கிட்ட கோர்ஸ் வாங்கினாங்க, பிளாப்ளா. அதையும் பார்த்து நம்ம ஊரில் நிறைய பேர் ஆரம்பித்தாங்க. யாராவது கோர்ஸ் வாங்கினவங்க, யாராவது ஃபஸ்ட்டு லைக் எப்படி சொல்கிறது, இப்போது கோர்ஸ் விற்கிறவங்க நல்லா ரோல்ஸ் ரைஸு அது இதுன்னு வச்சுருக்காங்க. கோர்ஸ் வாங்கி படிக்கிறவங்க அது மாதிரி வாங்குறாங்களா? வாங்கி படிக்கிறாங்க, ட்ரேட் பண்ணுறாங்க. பட் அவங்கள மாதிரி ஆகிறது இல்லையா? ஏன்னா அவன் உங்களை வச்சு தான் சம்பாரிச்சிருக்கானே தவிர அவன் ட்ரேடிங்கை சம்பாதிக்கல. அதுதான் உண்மை. சேம் லைக் எல்லா இடத்துலையும் தான். ஓகேங்களா? அண்ட் தென் பைனரி ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியமானது மணி மேனேஜ்மெண்ட் தான். எந்த வெங்காயமே கிடையாது. உங்களுக்கு ஒரு 50% நாலேஜ் இருந்தாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன், நான் வந்து அதை யூஸ் பண்ணுறேன், இதை யூஸ் பண்ணுறேன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் லாஸ் தான் பண்ணிகிட்ருப்பீங்க. பாட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, சிக்னல்ஸ் வாங்காதீங்க. அது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம் தான். நான் ஆல்ரெடி எல்லாம் பேசிட்டேன். இந்த இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுறவங்க எப்படின்னா, நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் தான் இந்த ப்ரோக்கரை ரன் பண்ணுறீங்க, நீங்களே அதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுப்பீங்களா? வாங்க இந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா என்கிட்டருந்து நீங்கள் காசு சம்பாதிக்கிறான், நீங்கள் தான் ப்ரோக்கர், வாங்க இது மாதிரி நான் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சுருக்கேன், இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலான்ட்டு கொடுப்பீங்களா? அப்படியே கொடுத்தாலும் அது மூலிமா சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் விடுவீங்களா? தான் எப்படி சம்பாதிக்கணும்னு எல்லோரும் நினைப்பான். நானும் அப்படி தான் நினைப்பேன், நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க. கரெக்டாக?
அப்போ அந்த புரோக்கர் மட்டும் என்ன விதி விலக்கா? யோசிச்சு பாருங்கள். இண்டிகேட்டர்ஸில் யூஸ் பண்ணாதீங்க. எஸ், சில இடத்துல வந்து மேனிப்புலேட் பண்ண தான் செய்வான். ஏன்னா அவன் சம்பாரிச்சா தான் அவன் நம்மளுக்கு வந்து திருப்பி வித்ரா கொடுப்பான். சும்மா எல்லா ட்ரேடும் உங்களுக்கு வந்து வின்னிங் கொடுத்துட்டு அந்த மேனிப்புலேஷன் பண்ணிட்டான் அப்படின்லாம் உட்காந்துருந்தா ஒன்றுமே பண்ண முடியாது. சில ஹேண்டலில் மேனிப்புலேஷன் பண்ண தான் செய்வா. அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. எல்லா ட்ரேடிங்கில் அப்படி தான். இங்கே மட்டும் இல்லை. நீங்கள் ஃபாரெக்ஸ் போனீங்கனாலும் எங்கே போனாலும் அதே தான். இந்த ப்ராப்ளம்ஸு அங்கே போனீங்கன்னா அப்படி தான். சில பேர் அதெல்லாம் உண்மை நினச்சிட்டு இருக்கீங்க. எவனாவது $35 $5,000 அக்கௌண்ட் தூக்கி கொடுத்துட்டு அந்த உங்கள்கிட்ட வந்து ஒரு $10,000 $20,000 உங்களுக்கு கொடுத்துருவானா வித்ரா? யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் ஏன் பண்ணுறான், எதுக்கு பண்ணுறான் அவன் அப்படின்னு. நீங்கள் அந்த இடத்துலேருந்து அப்படி பண்ணுவீங்களா? கொடுப்பீங்களா தூக்கி? ஏதோ ஒரு சின்ன காரணத்தை வச்சு அவனை வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஸோ ட்ரேடிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஃபீல். இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களை செல்ஃப் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். இங்கே ஒன்று நம்ம வந்து ஏர்ன் பண்ணி ஒன்று லம்போகினி கார் வாங்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட், லைக் மாதம் ஒரு 5,000 6,000 நீங்கள் போடக்கூடிய இன்வெஸ்ட்டை பொறுத்து எடுக்கிறீங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து லைக் பில்லு கட்டலாம், கரண்ட் பில் கட்டலாம், தண்ணி பில் கட்டலாம், அது மாதிரி எதுவும் ஒரு செலவுக்கு வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு பேஷனாக வச்சுக்கோங்க, ப்ரொஃபஷனாக வச்சுக்காதீங்க. லைக் தட். அவ்வளோதான் ட்ரேடிங் பற்றி. பைனரியில் டெக்னிக்கல் பற்றி சொல்லணுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேடிங்கில் வந்து இந்த பைனரி ட்ரேடிங்கில் சைக்காலஜி, கேண்டல் ஸ்டிக் சைக்காலஜி அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும் எனக்கு பொறுத்த வரைக்கும். இங்கே சில பேர் வந்து இண்டிகேட்டர்ஸு ஜஸ்ட் லைக் ஓகே 3 கேண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்போ நெக்ஸ்ட்டு கேண்டல்ஸ்க்கு செல்லு தான் அப்படின்னு போயிடுறீங்க. ஸோ இப்படிலாம் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு எடுக்கக்கூடிய ஒரு ட்ரேட் உங்களுக்கு வின் ஆகுமே தவிர, அதே மாதிரி நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 8 ட்ரேட் உங்களுக்கு லாஸ் ஆகும். அதுதான் உண்மை. இங்கே யாரும் பேக் டெஸ்ட் பண்ணுறதே இல்லை. ஜஸ்ட் ஒருத்தன் ஷார்ட்ஸில் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி, நானே அன்றைக்கி அந்த ரிஜெக்ஷன் வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு போய் எல்லா இடத்துல அப்படியே அப்ளை பண்ணியிருக்காங்க. நான் வந்து எல்லா வீடியோவும் சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு அதோட சைக்காலஜி புரிஞ்சுக்குங்க, அது என்ன சொல்லுது அப்படின்றது. அது புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் எடுக்கணும். எதுவுமே புரியாமல் ஒன்று சொல்லிட்டான்னு சொல்லிவிட்டு அதையவே அப்படியே போய் அந்த அடித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அப்படியே போய் அடிச்சு வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படிலாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து நிறைய லாஸ் கொடுத்துரும். லாஸ் ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா திரும்பி வரக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு கேட்டால் எக்ஸிட் ஆகிருங்க, வெயிட் பண்ணி போயிட்டே இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அன்றைக்கி ஒருத்தர் வந்தாங்க, அரௌண்டு சில டாலர்ஸ், ஐ திங்க் $1,500 $1,400 லாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்புனார். மீதி $200 இருக்குது, இதை வச்சு நான் எப்படி ரிகவர் பண்ணுறது அப்படின்லாம் கேட்டேனாங்க. நான் அப்போ அவர்கிட்ட சொன்னது, $200 வச்சுருக்கீங்களா, அதை அப்படியே வச்சுக்கோங்க, திருப்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். திருப்பி போட்டு ரிகவர்லாம் பண்ணவே முடியாது, ஏன்னா ரொம்ப கஷ்டம். $200 வச்சுட்டு $1,400 தலையில் நின்று தண்ணி குடிச்சாலும் வேலைக்கு ஆகாது. இன்கேஸ் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா 3 ட்ரேடில் காம்பவுண்டிங் பண்ணலாம். ஆனால் அந்த லக்கு நம்மளுக்கு இருக்கணும்ல. எப்பாவது ஒரு டைம் நம்ம எடுக்கக்கூடிய சின்ன ட்ரேடில் வந்து 3 ட்ரேட் கண்டினியூஸாக வின்னிங் கொடுக்கும். ஆனால் பெரிய ட்ரேட் அப்படி எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஊற்றிக்கும். ஏன்னா நம்மளை மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க சில இடத்துல. ஸோ புரிஞ்சுக்குங்க, பைனரி ட்ரேடிங்கை புரிஞ்சுக்கிட்டு நான் தென் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த கேண்டல்ஸ்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு இது ஒர்க் ஆகுது, நான் ஒரு 4 நாளாக பண்ணுறேன், எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. 4 நாள் ஒர்க் ஆகுதுன்னா அடுத்து உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிடும், இது கண்டிப்பாக ஒர்க் ஆகிறது நிறுத்திடும். வேணால் நீங்கள் அப்படி அதை பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு பாஸ்ட்டில் அப்படின்னு அதை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பேக் டெஸ்ட்டே பண்ணாமல் அப்படியே போய் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, மொட்டையை தான் போடணும் நம்மளுக்கு. அண்ட் தென் மணி மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு என்ன தான் ஸ்ட்ராட்டஜிஸ், என்ன தான் டெக்னிக்கலில் பெரிய நீங்கள் இதாக இருந்தாலும் மணி மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இந்த ஃபோரெக்ஸ் ஆர் ஸ்டாக்ஸ் ஆர் ஃபியூச்சர்ஸ் அந்த இடத்த உங்களால் ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ண முடியும். பட் இன் பைனரி உங்களால் ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ நான் இந்த $70 ரிஸ்க் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்று அது ப்ராஃபிட் ஆனால் எனக்கு $59, லாஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான் $70. இந்த இடத்துல என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒன்றும் லாஸு இல்லை ப்ராஃபிட், ஆனால் அங்கே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். லாஸ் ஆகுதா பாதியிலே கட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. ஸோ அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் திங்கிங்க. ஸோ அதனால தான் நான் எப்போ சொல்கிறது, MT1 தயவுசெய்து யூஸ் பண்ணுங்க. MTயை யூஸ் பண்ணுங்க. மார்டிங்கல்னால் எப்படி சொல்கிறது, $70 லாஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் $140 அடுத்த ட்ரேட் போகிறது, அது பேர் மார்டிங்கல். அது பண்ணாதீங்க, பண்ணனா லாஸ் தான் அதிகமாக வரும்.
அது நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு ட்ரேட் 2 ட்ரேட் வின் ஆகலாம். ஓகே, நான் நேற்று மார்ட்டிங்கில் எடுத்து வின் பண்ணேன், நேற்று மார்ட்டிங்கில் எடுத்தனால தான் நான் ரிகவர்லாம் பண்ணேன் அப்படின்னா, நேற்று நீ ரிகவர் பண்ணியிருப்பாப்பா, இன்றைக்கி நீ என்ன பண்ணுவேன்? சரி, இன்றைக்கி ரிகவர் பண்ணிட்டேன், 10 நாள் அதையவே பண்ணிப்பார், உன்னோட ஜிபேயில் இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் போயிடும். அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஏன்னா நான் அதில் வந்து பட்டு திருந்திட்டு தான் வந்திருக்கேன், அதனால் சொல்கிறேன். அண்ட் தென் எமோஷன்றது ஹியூமன்ஸுக்கு இருக்க தான் செய்யும். அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன வழிகள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, என்னுடைய நார்மல் வாழ்க்கையில், அதாவது என்னோடய நார்மல் லைஃப்பில் எனக்கு என்னென்ன டைப் ஆஃப் அடிக்ஷன்ஸ் இருக்குது, ஐ மீன் நான் எதில் அடிக்டடாக இருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அண்ட் தென் அதில் என்னுடைய செல்ஃப் கண்ட்ரோலில் முடிஞ்ச அளவுக்கு நான் காமிச்சேன். அண்ட் தென் அந்த செல்ஃப் கண்ட்ரோலோட ஒரு ரிசல்ட் எனக்கு ட்ரேடிங்கில் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு, நல்லபடியாக ரிசல்ட்ஸ் கொடுத்தது. என்னடா அங்கே பண்ண இங்கே படுற, அதாவது கண்ணாடி திருப்பினா ஆட்டோ போகமான்ற மாதிரி கதை மாதிரி சொல்கிற அப்படின்னா, வி ஆர் ஹியூமன்ஸ். ஜஸ்ட் நம்ம வந்து ஓகே லேப்டாப் ஓப்பன் பண்ணிட்டோம், சேரில் உட்காந்துட்டோம், சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள், டிஸ்பிளின் சுவிட்ச் ஆன் பண்ணு, அந்த பேஷண்ட்டை சுவிட்ச் ஆன் பண்ணு, அப்படிலாம் நம்ம உட்கார போகிறது. நம்ம ஒன்றும் ரோபோட் இல்லை சுவிட்ச் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணுறக்கலாம். நம்ம வந்து ஹியூமன்ஸ், 2 இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருப்போம். ஸோ நீங்கள் உங்களுடைய ரியல் லைஃப்பில் எப்படி நீங்கள் இருக்கிறீங்க, உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, உங்கள் பொறுமைகள் எப்படி இருக்குது, அதை தான் இந்த ட்ரேடிங்லேயும் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன ஒரு எந்த விஷயத்தில் அடிக்ஷடாக இருக்கீங்க அப்படிங்களோ அதை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் தென் அதோடைய ரிசல்ட்டாக கண்டிப்பாக இதில் வந்து சேஞ்ச் ஆகும். எனக்கு எந்த ஒரு அடிக்ஷனுமே இல்லை அப்படின்னா இதில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வேறு வழியே இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஒரு ட்ரேட் எடுத்துட்டிங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டில் அந்த யூஸ் பண்ணேன். ஒரு ட்ரேட் எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்குங்க, லேப்டாப்பாக இருக்கட்டும். ட்ரேட் எடுத்துட்டிங்களா, அவ்வளோதான், எந்திரிச்சு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கேப் கழிச்சிட்டு வந்து பாருங்கள் ரிசல்ட் என்ன அப்படின்றது. அதுவே யோசிக்காதீங்க. அல்லது மொபைலில் பண்ணுறீங்கன்னா ட்ரேட் எடுத்துகிட்டு அந்த ஆப் விட்டு வெளியே வந்துக்குங்க. உங்களுக்கு அந்த பயம் இருந்தால் சொல்ல வரேன், சில பேருக்கு அந்த பயம் இருக்குது ட்ரேட் எடுக்கிறதுக்கே. ஸோ அவங்களாம் இது வந்து யூஸ் பண்ணுங்கள். மவுஸ்லேருந்து கை எடுத்துருங்க, கையை கட்டிட்டு உட்காருங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காருங்க. ஒரு ட்ரேட் வந்து வின் ஆகுதுன்னா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சு, நான் எடுத்த ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் கேப் கழிச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் ட்ரேட் டக்குன்னு பண்ணும்போது அதுவும் லாஸ் ஆயிடுச்சுன்னா எமோஷனில் டக்குன்னு நம்ம எல்லா அமௌண்ட்டும் கொடுத்துருவோம். அந்தளவுக்கு வந்து இது வந்து ரன் ஆகிட்டுருக்கு இந்த பைனரி ட்ரேடிங். ஏன்னா இதோட அல்காரிதமே பார்த்திங்கன்னா நம்மளை வந்து லாஸ் பண்ண வைக்கிறதுக்காக தான் இருக்கும். எல்லா ட்ரேடிங்கும் அப்படி தான், இது மட்டும் இல்லை. பட் பைனரி கொஞ்சம் கூட அதிகமாக, ஏன்னா இது வந்து ஒரு நிமிஷத்தில் நம்ம வந்து அதோடைய ரிசல்ட்ஸை பார்த்துருவோம். அண்ட் தென் சில பேர் வந்து இண்டிகேட்டர்ஸு அந்த 5 நிமிஷத்துலலாம் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கீங்க. சாரி, 5 செகண்ட்லலாம் ட்ரேட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ரியல் ட்ரேடிங் கிடையாது. 1 மினிட்டில் பண்ணுறதே வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமானது. இதில் போய்ட்டு நீங்கள் 5 செகண்டை மாற்றிக்கிட்டு 5 செகண்டில் மேலே போகுமா கீழே போகுமான்னு போய் ட்ரேட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு எல்லா அமௌண்ட்டும் லாஸ் பண்ணிடுவீங்க. அது ரொம்ப கேம்லிங்காக போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 1 நிமிஷத்துலையும் 5 நிமிஷத்துலையும் வந்து ட்ரேட் பண்ணி பழகுங்க. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாமே. அண்ட் தென் இந்த யூடியூப்பில் வந்துட்டு சில பேர் வந்து 1 மணி நேரம் கேண்டில், ஜஸ்ட் அ செகண்ட் மாற்றிக்கிறேன், இங்கே எதுவும் மாற மாட்டேங்குது. அப்படியே 1 நிமிஷம் கேண்டில் மாற்றி 1 மணி நேரம் கேண்டில் மாற்றிட்டு 3 க்ரீன் கேண்டில் தொடர்ந்து போயிருக்கு. அப்போது அடுத்து 1 மணி நேரம் மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போய் பண்ணிடக்கூடாது. அவனே ஒரு கிறுக்க மாதிரி சொல்லிக்கூடாது. நான் அந்த வீடியோ பார்த்தேன். ஏங்க நம்ம எடுக்கிறது 1 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே, அதுக்கு எதுக்குங்க போயிட்டு இந்த ஒரு 1 மணி நேரம் கேண்டல்லாம் உட்காந்து பார்க்கணும்? அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. சும்மா வீடியோவில் எல்லாத்தையும் பேசணுன்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. 1 நிமிஷம் கேண்டலில் ட்ரேட் பண்ணுறீங்களா, நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு 5 செகண்ட்ஸ் பார்க்கலாம், அல்லது 10, 13 இந்த 3ஐயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 3ஐயும் யூஸ் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷனுக்கு அதில் ட்ரேட் எடுக்க சொல்லலை, கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதை விட்டுட்டு போயிட்டு 1 மணி நேரத்தில் போயிட்டு 1 மணி நேரம் 3 கேண்டல்லாம் இங்கே வந்து நம்ம 3 கேண்டல் ட்ரேட் பண்ணுறது, 3 கேண்டல் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அடுத்தது இதுதான் வரும்ன்ட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறானுங்க. அது உங்களே சொல்லி தப்பு இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே அவனுங்க தான் முன்னாடி வரானுங்க. நல்லா பார்த்தா தெரியும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா முன்னாடி வர பாதி பேர் பார்த்தீங்கன்னா இந்த அஃப்லெட் மார்க்கெட்டிங் பண்ணுறவனுங்க தான் முக்கால்வாசி 80% கவர் ஆகிருப்பானுங்க. கடைசியில் வந்து பார்த்தா தான் நம்மளை மாதிரி ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்கிறவனுங்க கடைசியில் கீழே இருப்பானுங்க. நீங்கள் தேடி பிடிச்சி தான் பார்க்கணும். முன்னாடிக்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாம தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணியிருப்பேன். ட்ரேடிங் எப்படி பண்ணணும், அண்ட் தென் ட்ரேடிங்னா என்ன, சைக்காலஜிஸ்ட்னால் என்ன, அண்ட் தென் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், மணி மேனேஜ்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டேன். அண்ட் தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, சில பேர் ட்ரேடிங்குள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சில பேர் கேட்டிங்க. அதையும் நான் சொல்கிறேன்.
எப்போவுமே ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா பிஃபோர் தட் உங்கள் மைண்ட் செட் நல்லாயிருக்கும். உங்கள் மைண்ட் செட் சொல்கிறத கேட்குற அளவுக்காவது இருக்கணும். லைக் டெய்லி நம்ம மைண்டில் சொன்னோம்லாம் கேட்காதுங்க. லைக் எப்படி சொல்கிறது, காலையில் நீங்கள் எந்திரிக்கிங்க 6 மணிக்கு எந்திரிக்கிங்க, நீங்கள் வந்து அலாரத்தை வச்சிடுறீங்க, ஓகேங்களா, எந்திரிச்சிட்றீங்க, நல்லபடியாக எல்லா ரிசல்ட் நல்லா போகுது. ஆனால் அதுவே உங்களால் சாயந்தரம் வரைக்கும் ஃபாலோ பண்ணவே முடியாது. ஏன்னா உங்கள் மைண்டோடைய லைக் எப்படி சொல்கிறது, மைண்ட் கேபிட்டல்னு ஒன்று இருக்குது. அதாவது அது ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் சொல்கிறது அது கேட்கவே கேட்காது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட். இதெல்லாம் என்னமோ கொஞ்சம் சயின்ஸ் மாதிரி இருக்கும், லைக் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து சயின்ஸுக்கு கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நான் ரொம்ப உள்ளே போகலாம், ஜஸ்ட் பேசிக்காக சொல்கிறேன். ஸோ அது வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அதாவது பேட்டரி ட்ரை ஆகிற மாதிரி ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னாலும் எந்திரிக்கவே முடியாது. போட என்னால் முடியல படுத்து அப்படின்ற ஒரு ஃபீல் தான் ஒரு சாயந்தரம் போக. ஸோ சேம் லைக் இன் ட்ரேடிங். நீங்கள் ரொம்ப நேரம் சார்ட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும். மேக்ஸிமம் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ட்ரேட் எடுக்கிறக்குள்ளே எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சார்ட்டே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும் ட்ரேட். அதாவது ஐ மீன் லைவ் அக்கௌண்ட்டில் ட்ரேட் எடுக்கும்போது. டெமோவில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட இருங்க. ஆனால் எப்போ நீங்கள் லைவ் அக்கௌண்ட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் டைம் வந்து கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் இருக்க உங்கள் மைண்ட் ட்ரைன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் லாஸ் வந்துடுச்சு அப்படின்னா உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக எல்லா மோட்டியும் வந்து போட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதை ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் மைண்ட் நல்லா இருக்கணும். அண்ட் தென் உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லா சார்ட்டையும் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஓப்பன் பண்ணுங்கள். ஓடிசிஸ் தவிர மற்ற என்னென்ன சார்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு மார்க்கெட்டை பார்த்துட்டு வாங்க. இப்படி லோட் ஆகிட்டுருக்கு, ஓகே, இப்படி வாங்க, மார்க்கெட் நல்லா இருக்கான்னு பாருங்கள். நல்லா இருந்தால் இது வைங்க, அப்படி இல்லையா இக்னோர் பண்ணிடுங்க. அப்படியே செலக்ட் பண்ணிட்டு வாங்க. மேக்ஸிமம் ஒரு 4லேருந்து 3 சார்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு. செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொன்றிலையும் அனலைஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் மாற்றி பாருங்கள் எந்த இடத்துல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்து கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, அடுத்து எந்த சார்ட்டில் போனால் நமக்கு ஈஸியாக கிடைக்க போகுது. ஸோ அப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டே வாங்க. ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னா அடுத்து நம்ம எப்படி இதை ரெக்கவர் பண்ணலாம், அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன ட்ரேட் யூஸ் பண்ணோம். ஓகே, நான் வந்து இப்போது வந்து கிரிப்டோவில் ஒரு கண்டினியூவேஷன் ட்ரேட் கொடுத்தேன். அதாவது இப்போ 3 க்ரீனாக போகுது, நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் போயிருக்கேன் அப்படின்னா அது லாஸ் ஆகுது. மறுபடியும் ஒரு க்ரீன் போகிறேன் அப்படின்னா மறுபடியும் அது லாஸ் ஆகுதுன்னா மறுபடியும் இந்த சார்ட்டில் ரொம்ப நேரம் கழிச்சு வந்து ட்ரேட் பண்ணேன் அப்படிங்கும்போது ஓகே, ஆல்ரெடி நம்ம இதில் வந்து கண்டினியூவேஷன் ட்ரேட் கொடுத்து லாஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல கண்டினியூவேஷன் நம்ம போக வேண்டாம், ரிவர்சல் போகலாம் அல்லது ரிஜெக்ஷன் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சணும். அதுக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி ட்ரேட் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நான் ஏதோ மிஸ்டேக்காக சொல்லியிருந்தாலும் அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் என்னென்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.